நல்லா படிக்கிறதுக்கு ஏதாவது மாத்திரை இருக்கான்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இருக்கு. என்னடா சொல்ற? சின்ன வயசுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் ஒழுங்கா படிக்க மாட்டேன். என்ன படிக்க வைக்கிறதுக்காக ஒரு மாத்திரைலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு சஜஸ்ட் பண்ணி நான் அந்த மாத்திரையை சாப்பிட்டு பயங்கரமா படிச்சுட்டேன். அப்படி என்னப்பா மாத்திரை அது எங்ககிட்ட சொன்னா நானும் அதை சாப்பிட்டு நல்லா படிப்பேனே சொல்லிட்டு நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோல வந்து சொல்றேன். சின்ன வயசுல இருந்தே நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒழுங்கா படிக்க மாட்டேன். ஒரு முட்டை மார்க் எடுக்கிற ஸ்டூடண்ட் தான் நானும். எங்க அப்பாலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வீட்ல இருந்தா ஒழுங்கா படிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு டியூஷன் அனுப்பிச்சு வச்சிருவாங்க. டியூஷன் போயும் ஜாலியா விளையாடிட்டு தான் இருப்பேன். அது வேற கதை. சோ டியூஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் படிக்கிறேனோ படிக்கலையோ ஒரு பில்டப் வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா போட்டுருவேன். நல்லா படிக்கிற மாதிரி அப்படியே ஒரு ஆக்டிங்க போட்டுருவேன். ஸ்கூல்ல வந்து குவார்டர்லி எக்ஸாம் பேப்பர்லாம் கொடுத்தாங்க. இதுல மொத்தம் 13 சப்ஜெக்ட்ல வெறும் ஒரே ஒரு சப்ஜெக்ட் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் பாஸ் ஆயிருந்தேன். சோ அதுக்கான காரணம் என்னன்னு சொல்லிட்டு எங்க அப்பா வந்து எங்க டியூஷன் மிஸ் கிட்ட கேட்க வரும்போது டியூஷன் மிஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பொய் சொல்லிட்டாங்க. உங்க பையன் வந்து பயங்கரமா படிக்கிறான். பட் அவனுக்கு வந்து ஞாபகம் வச்சு அது எழுதுற சக்தி வந்து பாத்தீங்க அப்படின்னா சுத்தமா இல்ல. அவனோட பிரெயின்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா மெமரி பவரே இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சோ மூளையிலே வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த டியூஷன் மிஸ் வந்து ஆராய்ஞ்சிருக்காங்க. எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மெமரி பவரே இல்லையா. சோ அதுக்காக எங்க டியூஷன் மிஸ் சஜஸ்ட் பண்ண ஒரு மாத்திரை தான் வல்லாரக்கீரை மாத்திரை. எல்லாரும் வல்லாரக்கீரை சாப்பிடுங்க மூளை வளரும் சொல்லுவாங்க. இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா வல்லாரக்கீரை மாத்திரையாவே சொல்லிட்டாங்க. காரணம் நான் அந்த லெவலுக்கு படிக்காத ஒரு பையனா இருந்தேன். சரி அந்த மாத்திரை எங்க போய் வாங்குறதுன்னு கேட்டீங்க அப்படின்னா நாட்டு மருந்து கடையில நானும் வந்து எங்க அப்பாவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா விறுவிறுன்னு கூட்டு போயிட்டு நாட்டு மருந்து கடையில வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த மாத்திரை வாங்கி கொடுத்தாங்க. இது எப்படி அப்படின்னா காலையில் ஒரு வேளை இரவு ஒரு வேளை அப்படின்றவே மொத்தம் ஒரு நாளைக்கு 2 மாத்திரை போடணும். சரி ரைட் ஏதோ பெரியவங்க எல்லாம் சொல்றாங்களே சொல்லிட்டு நம்ம அந்த மாத்திரையை ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு நானும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெகுலரா சாப்பிட ஆரம்பிச்சேன். படிப்பு வந்துச்சான்னு கேட்டீங்க அப்படின்னா அதான் இல்ல. சோ படிப்பு சுத்தமா வரல. அந்த மாத்திரை போடுறதுனால எனக்கு படிப்பு வரவே கிடையாது. அப்ப நான் என்ன வந்து அந்த மாத்திரை மூலமா எனக்கு பெனிஃபிட் ஆச்சு அப்படின்னா சின்ன வயசுல இருந்தே வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து மாத்திரை வந்து போட்டா வாயில போட்டு எனக்கு உழுங்க தெரியாது. அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எனக்கு ஏதாவது ஃபீவர் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா எங்க அம்மா வந்து இடிச்சு தான் தருவாங்க. சோ நான் இந்த வல்லாரக்கீரை மாத்திரை வந்து தினமும் நான் போடணும் அப்படின்ற ஒரு காரணத்தினால தினம் உட்காந்து இடிச்சுக்கிட்டு வாயில வந்து ஊத்திக்கிட்டு இருக்க முடியாது. சோ அந்த ஒரு ரீசன்னால நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாத்திரையை டைரக்டா கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சேன். ஒவ்வொரு நாளும் இப்படி வந்து பாத்தீங்க அப்படின்னா மாத்திரையை போட்டு நம்மளால உழுங்க முடியுதான்னு சொல்லிட்டு நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா செக் பண்ணிட்டே இருப்பேன். எங்க அப்பாலாம் சம திட்டுனாங்க என்ன அந்த ஒரு மாத்திரையை கூட உன்னால ஒழுங்கா போட முடியலையா நீ எதுக்குமே உதவ மாட்டேன் அப்படின்ட்டாங்க. ஒரு மாசம் கழிச்சு மாத்திரை எப்பயும் போடுற மாதிரி போட்டுட்டு அப்படியே தண்ணி தூக்கி கபுக்குன்னு சொல்லி தண்ணி முழுங்கிட்டேன். அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா மாத்திரை உள்ள போயிருச்சு. சோ ஃபைனலி சோ அந்த வல்லாரக்கீரை சாப்பிட்டதுனால எனக்கு மூளையும் வளரல அறிவும் வளரல. எப்படி ஒரு மாத்திரையை போட்டு அந்த மாத்திரையை எப்படி உழுங்குறது அப்படின்றத வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் கத்துக்கிட்டேன். சோ மாரல் ஆஃப் தி ஸ்டோரி இஸ் நீங்க படிக்கல அப்படின்னா மாத்திரையை போட்டாலாம் படிக்க முடியாது. உட்கார்ந்து படிக்கணும். இதை நான் சொல்லும் போது உங்களுக்கு உண்மை இல்லை இவன் பொய் சொல்றான் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஆனா சத்தியமா சொல்றேன் என்ன மாதிரி எவனும் இந்த மாதிரி படிப்புக்காக மாத்திரைலாம் வாங்கி தின்றுக்க மாட்டான். பட் அந்த மாத்திரைலாம் எதுவும் பண்ணாது. ஏன்னா அது வந்து ஒரு சத்து டானிக் மாதிரி தான் அது.